ஹாய். நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணணுங்கிற பேசிக் பார்ப்போம். முதல்ல ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டபுள் டேப் பண்ணி இல்லைன்னா ஃபைலில் ஓப்பன் கொடுத்து கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பென் டூல் ஷார்ட்கட் கீ பி கொடுத்து நம்ம மவுஸில் ஒவ்வொரு டேப்பாக வச்சு நம்ம ஃபோட்டோவோட கார்னரில் ஒவ்வொரு கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபோட்டோவை கட் பண்ணணும். ஃபுல்லாக நம்ம இப்போதைக்கு உங்களுக்காக வீடியோக்காக நான் சும்மா மேனுவலாக கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை நம்ம எந்த அளவுக்கு பார்த்து அந்த ஃபோட்டோ கட் பண்ணுறோமோ, அந்த டேப்பை வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி புள்ளி வச்சு கொண்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல கொண்டு போய் முடிச்சிடணும். அந்த இடத்துல முடித்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா அதுக்கு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் எம்னா செலக்ட் டூல் அதை கொடுத்து நம்ம ஹேருக்கு மட்டும் ஒரு லேயர் மாதிரி எடுத்து கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிற வேண்டியதான். கொடுத்துட்டு அப்புறம் பேக்ரவுண்டை டெலீட் பண்ணிக்க வேண்டியதான். கண்ட்ரோல் டெலீட்டு, ஆல்ட் டெலீட்டு இது கொடுத்தாலும் நமக்கு பேக்ரவுண்ட் டெலீட் ஆகிடும். நம்ம ப்ளூ கலர் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த செகண்ட் லேயர் இருக்குதுல்ல, அது நம்ம மல்டிப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்து நம்ம தேவையில்லாத அந்த இதை புறாவும் அழிச்சிக்க வேண்டியதான். எரேசர் கொடுத்து எரேசருக்கு ஷார்ட்கட் கீ கொடுத்து நம்ம ஃபுல்லாக டெலீட் பண்ணிக்க வேண்டியதான். அதை எரேஸ் பண்ணிக்க வேண்டியதான். எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸில் கலர் கரெக்ஷன் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். பார்க்கவே பக்காவாக ரெடி ஆயிரும். அது இந்த ஃபோட்டோவை எந்த பேக்ரவுண்டில் வேணாலும் நமக்கு தேவையான பேக்ரவுண்டில் வச்சு சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணிடலாம். புரியலைன்னா எனக்கு கமெண்டில் இன்னும் புரியலை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் சொல்லித்தரேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போடுறதுனால கொஞ்சம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணி போட்டுருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.